குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ சோபகிருத வருடம் ஆசி மாதம் 24ஆம் தேதி வியாழக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 7/3/2024ஆம் ஆண்டு. திருகணித பஞ்சாங்கப்படி சூரியோதயம் 6:26. திதி இன்று இரவு 10:27 வரை துவாதசி, பின்பு திரையோதசி. நட்சத்திரம் காலை 9:49 வரை உத்திராடம், பின்பு திருவோணம். நாம யோகம் அதிகாலை 5:04 வரை வரியான், பின்பு பரிகம். கரணம் இரவு 10:27 வரை தைத்துல கரணம், பின்பு கரசேகரணம். அமிர்த யோகம் சித்த யோகம் இரண்டும் இன்னைக்கு இருக்கு. நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 1:30 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. வாரசூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். சந்திராசிரம நட்சத்திரம் மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம். இன்றைய தினம் வியாழக்கிழமை. அதுவும் இல்லாமல் சுப முகூர்த்த நாள். திருவோணம் நட்சத்திரம் மேல் நோக்கு நாள். இன்னைக்கு திருவோணனா யாருடைய நட்சத்திரம்? பெருமாளுடைய நட்சத்திரம். இன்றைய தினம் பெருமாளையும், அதே சமயத்தில் இன்றைய தினம் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் இன்னைக்கு சிறப்பு வாய்ந்தது. இன்னைக்கு சுப வேலைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருள் எலுமிச்சை கனியை மட்டும் கொண்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். இப்பொழுது கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். இன்னைக்கு புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு எளிய பரிகாரம் ஒன்று சொல்ல போறேன். அது செய்யுங்க. அது வியாழக்கிழமையில செஞ்சா இன்னும் சிறப்பு. அதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்துடலாம். கும்ப லக்னம். லக்னத்துக்குள்ளே சூரியனும் புத பகவானும் சனி பகவானும், மீனத்தில் ராகு பகவான், மேஷத்தில் குரு பகவான், ரிஷபத்தில் மாந்தி பகவான், கன்னியில் கேது பகவான், மகரத்தில் சந்திர பகவானும் சுக்கிர பகவானும் அங்காரக பகவானும். இன்றைய தினம் காலை 9:35 புத பகவான் மீன ராசிக்குள் பிரவேசம், மீன ராசிக்குள் நீச்சம் அடைய போகிறார். அதே போல சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் 10:47 பகல் கும்பராசிக்குள் சுக்கிர பகவான் பிரவேசம் ஆகிறார். கும்பராசிக்குள் சுக்கிரன் பிரவேசமாகிய பதிவை போட்டிருக்க. ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் இந்த ஒரு மாத காலத்துக்கு அப்படின்றத போட்டிருக்க பாருங்க. இதுல கன்னியா ராசிக்காரர் கொஞ்சம் கவனமா இருக்கணும். கவனமா இருந்தால் நன்மையாக இருக்கும். ஏன்னா ஒரு சில கிரகங்கள் மறையும் போது சில கெடுதல்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால கன்னிராசி, கும்பராசி இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்தால் நன்மையாக இருக்கும். சரி, இப்போ இந்த புத்திர பாக்கியம், நிறைய பேருக்கு இந்த புத்திர பாக்கியத்துல பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த புத்திர பாக்கியம் இல்லாதோர் என்ன செய்யலாம் அப்படின்னா 2 பரிகாரம் சொல்றேன். அந்த 2 பரிகாரத்தை எழுதி வச்சு செய்யுங்க. முதல் பரிகாரம் இன்றைய தினம் வியாழக்கிழமை. அதுவும் இன்னைக்கு நல்ல ஒரு நாள், சுப முகூர்த்த நாள். தேய்பிறை சுப முகூர்த்தம் தான் இல்லைன்னு சொல்ல, இருந்தாலும் திருவோணம் நட்சத்திரம் கூடிய இந்த நேரத்துல ஒரு நேரம் விரதம் இருந்து, அதாவது குரு பகவானுக்கு, குரு பகவான்னா தட்சிணாமூர்த்தி, நவகிரகத்துல இருக்கக்கூடிய குருவும், இன்னைக்கு வியாழக்கிழமை விரதம் இருந்து மாலை நேரம் நல்லா புரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு ஆரம்பிச்சீங்கன்னா தொடர்ந்து நெய் தீபம் ஏற்றி வர விரதம் இருந்து 192 நாட்கள் தொடர்ந்து ஏற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா, அதுவும் வியாழக்கிழமையில விரதம் இருந்து ஏற்றணும். அப்படி இல்லைன்னா ஒரு
21 வாரம் வியாழக்கிழமையில விரதம் இருந்து, ஏன்னா சில பேருக்கு தொடர்ந்து ஏத்த முடியாது. தொடர்ந்து தினந்தோறும் போய் ஏத்தனா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால வியாழக்கிழமை ஒரு நேரம் மட்டும் உணவருந்தி தட்சிணாமூர்த்திக்கு விரதம் இருந்து மாலை நேரத்துல நெய்விளக்கு ஏற்றி 192 நாட்கள்ல கருத்தரிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உருவாகும். இத நம்பிக்கையோடும் ஆத்மார்த்தமா செய்யணும். சும்மா நானும் செய்யறேன்னு செய்யக்கூடாது, ஆத்மார்த்தமா செய்யணும். அப்படி செய்ய முடியாதவங்க தேய்பிறை அஷ்டமி, இந்த தேய்பிறை அஷ்டமியில கால பைரவருக்கு சகஸ்ரநாம அர்ச்சனை செய்தால் நிச்சயமாக விரைவில் புத்திர பாக்கியம் ஏற்படும். இதை செய்யுங்க. இதை செய்யும் போது உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம நம்பிக்கையோடு செஞ்சா பலன் அதிகமாக உண்டு. ஆத்மார்த்தமா செய்யணும். செய்து பயன்பெறுங்கள். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும், முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, இன்றைய தினம் புதன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கும் சுக்கிர பகவான் லாபஸ்தானத்திற்கும் வந்திருக்கிறார். இன்னைக்கு பயிற்சியாகி வரப்போகுது. காலையில இந்த சுக்கிரன் 11ஆம் இடத்துக்கு வருவது நன்மையை செய்யும். அதே போல உங்களுடைய 3க்கும் 6க்கும் அதிபதியானவர் புத பகவான் 12இல் மறையும் போது கொஞ்சம் செலவுகள் கூடும். கவனமா இருங்க. உடல்ல ஒரு சில நோய்கள் வரும். சளி பிடிக்கும். அதே மாதிரி இருமல் தொந்தரவு அதிகமா இருக்கும். வயிறு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை வரும். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்கன்னா நன்றாக இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபங்கள் கூடும். நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிடக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். உறவினர்கள் வழியில மகிழ்ச்சியான சூழல்லாம் ஏற்படும். உங்களுடைய செயல்பாட்டில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். பயணங்கள் மூலம் ஆதாயம் உண்டாக உடல் ஆரோக்கியம் மேம்படும். சக ஊழியர்கள் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. வியாபாரம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் அதிகரிக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் மறதியும் கூடும். அதை மட்டும் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒரு சில பொருட்களை அங்கே வச்சுட்டு இங்கே வச்சுட்டு தேடாதீங்க. ஏன்னா ஞாபக சக்தி இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாகும். அதனால அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதிசய மேற்கு திசை அதிசயன் 1ஆம் எண் அதிசயம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு உங்களுடைய செயல்பாட்டில் இருந்து வந்த சோர்வெல்லாம் நீங்க, குடும்பத்தில் அமைதி ஏற்படும். இழுபறியான வேலையெல்லாம் செய்து முடிப்பீங்க. உறவினர்களிடம் எதிர்பார்த்த சில உதவிகரம் கிடைக்கும். புண்ணிய ஸ்தலம் சென்று வருவீங்க. வியாபார விஷயத்துல பொறுமை தேவை. உத்தியோகத்தில் புதிய வாய்ப்பு கிடைக்கும். இன்றைய நாள் ஓய்வும் இன்னைக்கு கிடைக்கும். ரிஷபராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால சில பெண்களால் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல செலவுகள் கூடும். கவனமா இருங்க. இந்த காஸ்மெட்டிக் ஐட்டம், அழகு சாதன பொருட்களுக்காகவே நிறைய செலவு பண்ணுவாங்க சில பேர் ரிஷபராசிக்காரர்கள். அதனால அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கவனமா இருங்க. அதே சமயத்துல 2க்கும் 5க்கும் அதிபதியான புத பகவான் 11ஆம் இடத்துக்கு வரும் பொழுது பொன்பொருள் சேர்க்கையும் ஏற்படும். அதற்காக இந்த செலவை செய்ய பாருங்க. ஏன்னா 10ல சுக்கிர பகவான் வரும்போது சில பிரச்சனைகள் நட்பு வீட்டில் வந்தாலும் சில செலவுகள் கூட. அந்த செலவை இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை. அதிர்ஷ்ட 2ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வலா நீங்க. ரோகிணி நட்சத்திரம் உதவிகரம் கிடைக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் பொறுமை தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்களுக்கு
நினைத்த காரியங்கள அலைச்சல்கள் ஏற்படும். சந்திராசிரமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருங்க. எதிர்பாராத சில வாய்ப்புகள்லாம் அமையும். பயனற்ற பேச்சுகளை தவிர்ப்பது நல்லது. குடுக்கல் வாங்கல்ல கவனம் தேவை. வேலையாட்களிடத்தில் பொறுமையோடு செயல்பாடு இருக்கட்டும். உயர் அதிகாரிகள் சிறு சிறு நெருக்கடிகள் ஏற்பட்டு நீங்கும். இன்றைய நாள் நிதானத்தோடு எதையும் செய்யுங்கள். விநாயகப் பெருமானை வணங்கிட்டு போங்க, நன்றாக இருக்கும். அதே போல கொஞ்சோண்டு இஞ்சி எடுத்து சாப்பிட்டுட்டு போங்க, இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட இசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெளி சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பேச்சில கவனம் தேவை. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் நீங்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அதே சமயத்தில் உங்களுடைய 4ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி எப்போதுமே கடகராசிக்கு சுக்கிர பகவான் நன்மை செய்ய மாட்டார். இருந்தாலும் 8ஆம் இடத்துல சுக்கிர பகவான் வரும்போது ஒரு நன்மையை செய்யக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. அதே மாதிரி எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தும். 10ஆம் அதாவது உங்களுடைய 12க்கும் 3க்கும் அதிபதியான புத பகவான் 9ஆம் வீட்டுல வரும்பொழுது இந்த புத்தக வியாபாரம், ஆடை வியாபாரம், டெக்ஸ்டைல் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. பயன்படுத்திக்கொள்ள எப்பொழுதுமே காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளணும். அந்த வியாபாரத்தை பெருக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். அதுதான் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அதனால தான் சொன்னது. தாயாரின் ஆரோக்கியம் மேம்படும். சுப நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மனமகிழக்கூடிய ஒரு தருணம். பயணங்களால் அனுகூலம் ஏற்படும். பழைய சிக்கல்கள், தேவையில்லாத சிக்கல்கள்லாம் இருந்ததெல்லாம் இப்பொழுது படிப்படியாக குறையக்கூடிய ஒரு தன்மை. ஒரு சில தந்திரமான விஷயங்களால் லாபத்தை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதிகாரிகளிடத்தில் நெருக்கம் அதிகரிக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட இசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர் நெருக்கம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தந்திரமாக செயல்பட்டு சில காரியங்களை செய்து முடிப்பீங்க. அதே மாதிரி மனைவியின் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம். கணவனா இருந்தால் மனைவி, மனைவியா இருந்தால் கணவன். யாருக்கு சிம்மராசி இருக்கோ, இப்போ ஆண்களா இருந்தால் மனைவியின் ஆரோக்கியத்தை பார்த்துக்கங்க. மனைவியா இருந்தால், பெண்களா இருந்தால் கணவனுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். அதே போல ஒரு சில விஷயத்தை நீங்க உங்களுடைய செயல்பாட்டினால அந்த காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். உறவினர்களிடத்தில் மதிப்பு மரியாதை ஏற்படுகின்ற ஒரு நாள். கால்நடைகள் மூலம் ஆதாயம் ஏற்படும். அரசு சார்ந்த உதவிகள் சாதகமாக அமையும். பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் ஏற்படும். சிந்தனையில இருந்து வந்த தடுமாற்றங்கள்லாம் விலகும். எதிர்பாராத சில தன வரவுகள் கிடைக்கும். இன்றைய நாள் மனதில் இருக்கின்ற கவலை, வருத்தம் இதெல்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட இசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை மேம்படக்கூடிய ஒரு நாள். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் சாதகமாக அமையும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடுமாற்றம் குறையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்கள், பெண்களால் சில பிரச்சனைகள் வரும். கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதே சமயத்துல உங்களுடைய ராசி அதிபதி 7ஆம் வீட்டில் இங்க அமரப்போகிறார். அதனால ஒரு சில பேருக்கு நல்ல சுகமான ஒரு இது. அதே மாதிரி கணவன் மனைவிடைய கொஞ்சம் அந்யோன்யம் கூடும். எதிர்காலம் சார்ந்து சில முடிவுகளை எடுப்பீங்க. அதே போல படிக்கிற மாணவர்கள், உயர்கல்வி படிக்கிறவர்கள், இவர்களுக்கெல்லாம் குழப்பமாக இருந்து வந்ததெல்லாம் இப்ப குழப்பங்கள்லாம் விலகி மன தெளிவு ஏற்படும். சிக்கனமா செலவு செய்யுங்க. சேமிப்பை மேம்படுத்துங்க. உறவினர்கள் வருகை ஏற்படும்.
வியாபாரத்தில் மாற்றமான சூழல்ல ஏற்படுகின்ற ஒரு நாள். உத்தியோகத்தில் விவேகத்தோட செயல்பாடு இருக்கட்டும். மனசுல ஒரு புதுவிதமான கனவுகள்லாம் பிறக்கும். இன்றைய நாள் பக்தி நிறைந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1 அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வருகை ஏற்படும். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் விவேகத்தோடு செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, நினைத்த சில வேலைகள்லாம் தாமதமாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. உறவினர்கள் வழியில அனுசரித்து செல்லுங்கள். இழுபறியாக இருந்து வந்த சில வேலைகளை செய்து முடிப்பீங்க. வியாபாரத்தில் ஒத்துழைப்பு கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே பொறுமை அவசியம். உத்தியோகத்தில் சூழலை அறிந்து செயல்பாடு இருக்கட்டும். உங்களுடைய சிந்தனையில கவனம் தேவை. அதே சமயத்துல உங்க ராசி அதிபதி சுக்கிர பகவான் 5ஆம் வீட்டில் செல்ல போகிறார். எதிர்பாராத பண வரவு ஏற்படும், கவலைப்பட வேண்டாம். கடன் பிரச்சனைலாம் தீரக்கூட வாய்ப்பும் இருக்கு. புத பகவான் 12க்கும் உங்களுக்கு 9க்கும் அதிபதியானவர் 6ஆம் வீட்டுக்கு செல்கிறார். 6ஆம் வீட்டிற்கு செல்லும் போது எதிர்பாராத வரவுகள் இருக்கும். கடன் பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுத்தும். இந்த நேரம் பயன்படுத்தி உங்களுடைய சில பிரச்சனைகளை தீர்த்து கொண்டால் சுபமாக இருக்கும். நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1 அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதம் ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர் ஒத்துழைப்பு கிடைக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். ஒப்பந்தங்கள்ல இருந்து வந்த தடை தாமதங்களாம் விலகும். நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். மனதளவில் புதிய நம்பிக்கை பிறக்கும். உத்தியோகத்தில் பொறுப்புகள்லாம் மேம்படும். வியாபாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் பெருமை நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. சொந்த பந்தங்களின் வருகையால் சில செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி தாய்மாமன் வழியில ரொம்ப கவனமா இருக்கணும். சில அவமானங்கள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு ஏற்படும், கவனமா இருங்க. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5 அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்வு கிடைக்கும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை பிறக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் மேம்படுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளாம் குறையும். உடல் தோற்ற பொலியில மேம்படும். எதிர்பாராத சில தன வரவுகளால் சேமிப்புகளாம் அதிகரிக்கின்ற ஒரு தருணம். உங்களுடைய பேச்சு திறமையால் காரிய அனுகூலம் ஏற்படும். அதே போல உங்களிடம் வேலை பார்ப்பார்களிடத்தில் பொறுமையோடு கையாளுங்கள். புதிய வேலை சார்ந்த எண்ணங்கள் கைகூடும். இன்றைய நாள் எந்த ஒரு விஷயத்திலும் ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு. சுக்கிர பகவான் தனுசு ராசிக்கு நல்லது செய்யவில்லை என்றாலும் 3ஆம் இடத்திற்கு செல்வதால் எதிர்பாராத சுக சௌக்கியங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு. அதே மாதிரி 7ஆம் அதிபதியான புத பகவான் 4ஆம் வீட்டுக்கு மீன ராசிக்குள் செல்வதால் பக்தியில மனதை செலுத்துங்க. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சில பயணங்கள், திடீர் பயணங்களால் செலவுகளும் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பும் உண்டு. அதே மாதிரி அரசு சார்ந்த ஒரு விஷயத்துல நன்மைகள் நடக்கின்ற ஒரு வாய்ப்பும் உண்டு. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் இளம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையும். போராடும் நட்சத்திர சேமிப்புகள்லாம் அதிகரிக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள்லாம் கைகூடும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, உங்கள் மீதான விமர்சன பேச்சுக்கள், தேவையில்லாத உங்களை பற்றி பேசுபவர்கள், அதெல்லாம் இன்னைக்கு விலகக்கூடிய ஒரு தன்மை உண்டு. உங்களுடைய செயல்பாட்டில் ஒரு விதமான ஆர்வம் இல்லாத ஒரு தன்மை ஏற்படும். எந்த ஒரு வேலையும் ஆர்வத்தோடு செய்யுங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகள் அதிகரிக்கும். எதிர்பார்த்த சில வேலையெல்லாம் கால தாமதம் ஏற்படும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள்.
வேலையாட்கள் பற்றிய புரிதல்லாம் அதிகரிக்கும். இன்றைய நாள் தன்னம்பிக்கையோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். சுக்கிர பகவான் உங்கள் ராசியிலிருந்து 2ஆம் வீட்டுக்கு செல்வதால் லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பும் உண்டு. அதே மாதிரி புத பகவான் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துக்கு செல்வதால் ஞாபக சக்தி கொஞ்சம் குறையும். எந்த பொருள் எங்க வைக்கிறீங்கன்றது ஞாபகத்தோடு இப்போ ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஃபைலெல்லாம் பார்க்குறீங்கன்னா அது எடுத்து வைக்கும்போது ஞாபகத்தோடு இங்கே தான் வைக்கிறோம் அப்படின்னு ஞாபகத்தை வச்சு, இல்லையா ஒரு டைரியில் ஒரு பேப்பரில் எழுதி பேக்கெட்லேயோ ஒரு நீங்கள் வச்சிருக்கிற பேக்லேயோ வச்சுக்கோங்க. ஏன்னா வேலையில் கொஞ்சம் கவனக்குறைவு ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருங்க. இன்றைய நாள் தன்னம்பிக்கையோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசய தெற்கு திசை, அதிசய எண் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெளிர்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆர்வம் இல்லாமல் ஒரு தன்மை இன்னைக்கு இருக்கும் எதிலும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு தடை ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு. தாமதமாக ஒரு சில வேலைகள் எல்லாம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்லாம் அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, எந்த ஒரு விஷயத்தையும் விடாப்பிடியாக செயல்பட்டு நினைத்ததை செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. பிள்ளைகள் வழியில் அலைச்சல்கள் ஏற்படும். புதிய நபர்களின் அறிமுகத்தால் நிறைய மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு தன்மை. விலையுயர்ந்த பொருட்களில் கவனம் தேவை. வியாபாரத்தில் மறைமுக போட்டிகள் எல்லாம் மேம்படும். சக ஊழியர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். இன்றைய நாள் பகை விலகக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. அதிசய வடகிழக்கு திசை, அதிசயன் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் ஏற்படும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் புத பகவான் உங்கள் ராசிக்குள் வரப்போகிறார். பொது காரியங்களில் ஆர்வங்கள் ஏற்படும். பெற்றோர்களில் ஒத்துழைப்பு கிடைக்கும். சுபகாரியங்களை முன்னின்று நடத்துவீங்க. எதிர்பாராத சிலரின் சந்திப்பு ஏற்படும். பயணங்களால் அனுகூலம் ஏற்படும். உத்தியோகத்தில் முயற்சிகளால் சாதகமாக அமையும். வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. அதே மாதிரி லாபங்கள் நிறைந்த நாள், வெற்றி நிறைந்த நாளாகவும் இருக்கு. ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. தேவையில்லாத செலவுகளை செய்யாதீங்க. அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் சுபமாக இருக்கும். அதிசய மேற்கு திசை, அதிசய எண் 2ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் ஒரு ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு தருணம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திப்பு உண்டாகும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை கூடக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.